எந்த பெண்ணிடம் இல்லாத ஒன்று அது ஏதோ அது ஏதோ அது ஏதோ என்னிடம் இருக்கிறது. அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன். எந்த பெண்ணிடம் இல்லாத ஒன்று. साला माइक दो, क्या कहना कहता है, जा इधर से. हे जा रे. மச்சி, தமிழ்நாட்டு மானத்தை நீதாண்டா காப்பாத்தணும். रोसा है दिल में रोसा है, मैं तेरे ब्रेकफास्ट डोसा है. रोसा है दिल में रोसा है, मैं तेरे ब्रेकफास्ट डोसा है. तू है मेरी मैं है तेरी सुंदर है. रोसा है दिल में रोसा है, मैं तेरे ब्रेकफास्ट डोसा है. मेरे तू है अच्छा है, दिल के अमिताभ बच्चा है. मेरे तू है अच्छा है, दिल के अमिताभ बच्चा है. रोसा है दिल में रोसा है, मैं तेरे ब्रेकफास्ट डोसा है. रोसा है दिल में रोसा है, रोसा है दिल में रोसा है, मैं तेरे ब्रेकफास्ट डोसा है. रोसा है दिल में रोसा है, मैं तेरे ब्रेकफास्ट डोसा है. तू है मेरी बंदर है, मैं है तेरी सुंदर है. रोसा है दिल में रोसा है. हाय, நீங்க ரொம்ப நல்லா பாடுது. आपका वॉइस बहुत अच्छा है. थैंक यू. शुक्रिया. நான் உனக்கு ஆட்டோகிராஃப் அப்புறம் போறேம்மா. பாவி. अरे நான் கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ண ஃபிகர் நீ அசால்ட்டா தள்ளிட்டு போற. நஹி செட்ஜி, நீ என்ன தப்பா புரிஞ்சிருக்க. இசைக்கு மொழி கிடையாது, அதை யார் வேணா ரசிக்கலாம். மனுஷன் என் கூட வந்ததுக்கு காரணமே என் பாட்டு தான். मेरा मनसा है. आज का मेरा है, कल का तेरा है, साइड डिश ना पकड़ा है, ये है लाइफ है. अरे क्या बकवास है. டேய், இது கூட புரியல. என்னடா செட் நீ? யார் யாருக்கு என்னென்ன கிடைக்குமோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதா? மனிஷா தானே என் கூட வந்தா. உனக்கு நிறைய பொண்ணுங்க நம்பர் வேணுமா? இப்போவே தரேன், ப்ளூடூத் ஆன் பண்ணு. இதுக்கு ஏன் சேட் டென்ஷன்? ஆன் பண்ணியா? இப்போ வரும் பாரு. சாந்தியா இரு சேட். ஹேய், ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் வரும், அந்த பொண்ணுக்கு மிஸ் கால் கொடுத்தாலே போதும், மற்றெல்லாம் அவளே பார்த்துப்பான். ஓகேவா? இதான் நான் அப்பயே சொன்னேன். आज का मेरा है, कल का तेरा है, साइड डिश ना पकड़ा है. ये लाइफ है, एक गांव में एक किसान रखता था. ஏப்பா தம்பி, அங்கே விடாதப்பா. டெய்லி உன்னோட ரோதனையா போச்சாப்பா. ஏம்பா, என்ன சொன்னாலும் உனக்கு புரியாதா? கார் பார்க்கிங் கூட பைக் நிறுத்தினா கண்டவங்க கிட்டலாம் திட்டு வாங்க வேண்டியது இருக்குதுப்பா. இதே இடத்துல என்னோட ஃபோக் சைக்கிள் வந்து நிறுத்த போறேன். அன்னைக்கு நீயே கது திறந்து சல்யூட் அடிச்சு 10 ரூபா வாங்க போற. அந்த நாள் உன் டைரியில குறிச்சு வச்சுக்கோ. இதோட 4 டைரி ஆகுதுப்பா. என் வீட்டில் 2 டைரி இருக்கு, எத்தனை வந்து தரேன். இப்போதைக்கு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஓகேவா? போப்பா, எத்தனை டைரி தான் குடிப்பேன் நீ? கேட்டா டெய்லி அந்த செக்யூரிட்டி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற. ஒரு டீசன்சி இல்ல. அப்படி என்னதான்டா இருக்கு அந்த கார்ல? எனக்கு சின்ன வயசுல ஒரு நாள் 5 வயசு. அப்போ என்ன நடந்ததுன்னா, எப்பா சாமி, ஃபிளாஷ்பேக் நிறுத்துறியா? நீ கொடுத்து வச்சது அவ்வளோதான்டா. உள்ள வாங்க. இல்லைங்க, நீங்கள் போயிட்டு வாங்க. பரவாயில்ல விடுங்க, நம்ம போவோம். லிஃப்ட்ல வரதுக்காக தானே வந்தீங்க, அப்படியே யோசிக்கிறீங்க? உள்ள வாங்க. நான் உள்ளே வருவேன், ஸ்மார்ட்டாக இருக்கேன்னு சொல்லுவீங்க, சட்டை எங்கே வாங்கன்னு கேட்பீங்க, அப்புறம் என் ஃபேஸ்புக் அட்ரஸ் கேட்பீங்க.
நான் உங்கள் வீட்டு அட்ரஸ் கேட்பேன். எதுக்கு இந்த பிரச்சனை வேணாம் சொல்கிறேன், நீங்கள் போய்ட்டு வாங்க. அப்படிலாம் எதுவும் நடக்காது, உள்ள வாங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் பேசுகிறீங்க, நான் எக்ஸ்பீரியன்ஸோட பேசுகிறேன். 2 பேரும் இப்படியே பேசிட்டு இருங்க, நான் படியிலே ஏறி போய்க்கிறேன். உன்னை கரெக்ட் பண்ண விட மாட்டானே அவன். இந்த கத்திரிக்காய் கலர் ட்ரெஸ்ஸில் நீங்கள் கத்திரிக்காய் கைட் மாதிரியே இருக்கீங்க. ஓ அப்படியா? நீங்கள் ஹிந்தி ஃபீல்டில் ட்ரை பண்ணுங்கள். செட் ஓகே ஆகும். ஓகே பாய். டேய் அதுக்குள்ள எப்படா கரெக்ட் பண்ண? அழகாக இருந்தாலே பிரச்சனை தான் மச்சி. எனக்கு வா, வா, மட்டும் வா. ஏன்டா இப்படி நடக்குது? ஹாய்டா. ஏன்டா உள்ள பார்த்து தொண்டைச்சி போகுது. ஏன் லேட்டு அதானே? நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது அது தெரியாமல் பர்கர் முழுங்குற. சரி சரி வேலையை பார்க்கலாம்டா, உள்ள போங்கடா. சாமி இந்த சைனீஸ் படமும் எல்லா சென்டரும் 100 நாள் ஒன்றப்பா. டேய் டைலாக் பேப்பர் எங்கடா? மச்சி டைலாக் பேப்பர் காண்டா, நீங்களா ஏதாவது பார்த்து பேசுங்கடா. டேய் இன்னைக்கு நம்ம தானே அட்ஜஸ்ட் பண்ணோம். சரி ப்ளே பண்ணுறா. ஓகே ரெடி டேக். நான் சிரித்தால் தீபாவளி ஹோய் நாளும் இங்கே ஏகாதேசி. அண்ணே குமார்ண்ணே வாங்கண்ணே, எப்படிண்ணே இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம்ண்ணே. அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம் கோபாலே. ஊரில் அத்தை பொண்ணு நல்லா இருக்காளா? ஒரு முக்கியமான மேட்டர்ண்ணே. சொல்லு குமாரு. ஓஎம்ஆரில் எதனா இடம் வாங்கி போடுங்க. ஏன் சொல்கிறேன்னா நிறைய ஐடி கம்பெனிலாம் வருது. குமாரு ஐடி காரன்லாம் நம்பவே முடியாது குமாரு. அண்ணே ஐடி காரில் மட்டும் அப்படி சொல்லாதண்ணே, எல்லாம் நல்லவங்க. டக்குன்னு ரெண்ட் ஏற்றி விட்ருவாங்க தெரியுமா உனக்கு. வாங்கி போடுண்ணே. ஏன்பா குமாரு நீ வேற, ஒபாமா திரும்பி வந்துட்டாரு, இவனுக்கே வேலை இருக்குமா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது. உன்னை நம்பி கால் கிரவுண்டாக வாங்கலாமா? ஏய் இவன் வேலைக்கு ஆக மாட்டா, சாப்பிடுங்கடா. அண்ணே அண்ணே குமார்ண்ணே வணக்கம் குமார்ண்ணே. நம்ம ஏரியாலே ராயபுரம் மாதிரி வந்து தம்ம தொண்டு பசங்க காத்தாடி எல்லாம் டீல் விட்டுட்டு இருக்கிறானே, சைக்கிள் எல்லாம் காத்தடிக்கி விட்டுறானே, காப்பாத்துக்கண்ணே. அதை நான் பார்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரசம் சாப்பிடுங்க. சரி தல சாப்பிடுங்கடா. அண்ணன் இருக்கல. சேஸ். குமாரே 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 குமாரே. டாய் குமாரே, நீ ஒரு ஆம்பளையா இருந்தீன்னா, தில் இருந்ததுன்னா, உண்மையான பவர் ஸ்டார் ஃபேனா இருந்தீன்னா மேல வாடா. புடிச்சு விடு. எங்க அப்பா ஆசையா தீபாவளி வாங்கி கொடுத்த சட்டையை கிழிச்சிடா பாவி. என் அம்மா இது அப்பா தப்பாவா பத்தினா தப்பா பேசலையா குமாரே? சரி டேக் ஓகே தானே? டேய் குண்டா ஒன் மோராடா. டேக் ஓகே மச்சி. ஹே என்ன பண்ணணும் இது? நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் மச்சி. இதுக்கெல்லாம் டப்பிங்கா? ஃபைட் பண்ணது ரொம்ப டயர்டா இருக்கு, சரக்கு அடிக்கலாமா? டேய் மதியானம் 2 தான்டா ஆகுது, இப்போ என்னடா சரக்கு? இப்போ என்ன டப் பண்ணோம்? சைனீஸ் மூவி. சைனால இப்போ என்ன டைம் தெரியுமா? என்ன டைமு? 9:50. 10 நிமிஷத்துக்கு கடையை மூட போறான். வா சரக்கு அடிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. ஊரே வெறிச்சோடி கிடந்து பார்த்தாங்க. மெட்ராஸ் இருக்க மொசக்கட்டைங்களா ஓசி சரக்காக லைன்ல டீன் கட்டி வெயிட் பண்ணானுங்க. வாங்க வாங்க காலை எடுப்பது வாங்க. மாதா பிதா குரு தெய்வ ஆணையாக நாளை நடக்கும் தேர்தலில் சொக்கத்தங்கத்துக்கு பல்பு சின்னத்தில் வாக்களிக்கிறேன். இது சத்தியம். இது சத்தியம். சரக்கு கேளுங்க. காட் ப்ராமிஸ். போ. பேர் என்ன? அமர் அக்பர் அந்தோணி. என்னது? அப்பா கிறிஸ்டின், அம்மா முஸ்லீம், பொண்டாட்டி இந்து. லவ் மேரேஜ். ஆளை பாரு கருகிட ஆளாக்கு மாதிரி. இதுல லவ் மேரேஜ் வேற. 3 புக்லயும் சத்தியம் போடு. அண்ணா அங்க ஆஃப் தராங்களா? ஆஃப் மாதா பிதா தராங்க. குரு தெய்வ ஆணையாக மாதா பிதா குரு தெய்வ ஆணையாக நாளை நடைபெறும் தேர்தலில் நடைபெறும் தேர்தலில் சொக்கத்தங்கத்திற்கு சொக்கத்தங்கத்துக்கு பல்பு சின்னத்தில் பல்பு சின்னத்தில் வாக்களிக்கிறேன். இது சத்தியம். சத்தியம். தலை மாதா மாதா பிதா குரு தேவ சத்தியம் சாந்தம் சுபம் தேவி பர்தேஸ் எத்தனை கோடி செலவுன்னு அண்ணன் தானங்க ஓட்டு. சரிங்களா? வருங்கால அமெரிக்கா ஜனாதிபதி வாழ்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். தம்பிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா குவார்டர், 2 சிக்கன் பிரியாணி. ஏய் என்ன பாக்குற? வெஜ் இல்ல. இது என்ன கோயில் அன்னதானமா இல்ல உங்க அப்பா கல்யாணமா? இல்லங்க நான் வெஜிடேரியன். என்ன பார்த்தா அயங்கர் பேக்கரி நடத்துற மாதிரி தெரியுதா? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியுமா? அரசியல்வாதி. அதை ஏன்டா அரசியல் வியாதின்ற மாதிரி சொல்ற? சுண்ணாம்பு சொம்பு. அரசியல்வாதினா என்ன கெட்டவங்களா கொடூரமானவங்களா? நல்லவங்களும் இருக்காங்க. நல்லவங்களும் இருக்காங்கன்னா அப்ப என்ன கெட்டவன்றியா? சோப்பு டப்பா. இல்லங்க நீங்க நல்லவராகவும் இருக்கலாம். இப்ப நான் நல்லவன்றியா கெட்டவன்றியா? நீங்க நல்லவருங்க. நல்லவனா இருந்தா எப்படியா சரக்கு வாங்கி கொடுத்து ஓட்டு வாங்கணும்? நியாயமா நின்னு ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கலாமே. அப்ப நான் ஜெயிக்க மாட்டேன்றியா? தோத்துருவேன்றியா? ஒன்றும் வேணாங்க, நான் போறேங்க, எனக்கு பசி இல்லை. ஏய் ஏய் போனா பெரிய தியாகி இல்லடா, பரதேசி பண்ணி. ஏய்
ஓசி சார் கேட்டு அலைறீங்க. நாங்க எல்லாம் லைன்ல நிக்கிறோம்ல, இப்படி இடையில போந்தா எப்படி? கோயில்ல போய் பூஜை பண்ண போற. ஓசி சாருக்கு வாங்குறதுனா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தலையா. பாம்பு பாம்பு பாம்பு. நல்ல பாம்பு மாலோ. ஹலோ, ஒயின் ஷாப்ல டெரரிஸ்ட் அட்டாக்ங்களா? பாம் பாம் பாம். என்னது? பாமாப்பா, வெடிக்கிறதுக்கு முன்னாடி கூட. யோ பாமியா? ஐயோ போலீஸ், வா வா, எகிரி எகிரி. போலீஸும் இங்க தான் வந்து குடிக்கும் போல. ஏய் என்னங்க என்ன எல்லாம் கிளியர் பண்ணு. ஏய் கிளம்பு போ. ஏய் எல்லாம் கிளியர் பண்ணு கிளம்பு. என்ன நடக்குதுங்க? எல்லாரும் அரெஸ்ட் பண்ணு. பீகார்ல ஓட்டு மிஷினையே கரெக்ட் பண்றானுங்க. நான் வெறும் ஓட்டஸை தானே கரெக்ட் பண்றேன். என்ன போய் தப்பா நினைச்சிட்டீங்களே? இதுக்கு போய் அரெஸ்ட் அடடே, என் மேலதான் தப்பு. நீங்க பண்றது சேவை, அதுவும் சாப்பிடறதுக்கு சோறு, குடிக்க குவாட்டரு. அதுவும் கள்ள சரக்கு இல்ல மேடம், நல்ல சரக்கு. நீங்க போலீஸ், நான் பாலிடிக்ஸ், ரெண்டு பேரும் புருஷம் பண்ண. ஏய் நான் டோரா பஸ்ல கிளம்பு. போ போடா வெட்டி விடுடா போடா. ஏய் தரா. ஏய் சார்ல எவன கை வச்சது? சரக்காங்க இருக்குடா. குடே குடே குடே. குடே. ஏய் டேய் சரக்கு வாங்குற. வாடா வா. வாடா வாங்குற. நோ. சார் கால்ல இருக்கு. சார் புது பாட்டு. ஏய் ஏய் இந்த பாருமா, வேணா வீணா விளையாடாத. தல ஐயோ 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 அடிக்கறானே, கொல்றானே. அப்பா ஐயோ, ஏங்க போலீஸ் இப்ப பிடிச்சிருக்கீங்க. ஏனுங்கண்ணா, நீங்க பெரிய தலைவருங்கண்ணா. இந்த நாடே உங்களை தான் நம்பியிருக்கேன். நீங்க ஓகேங்களா? தம்பி ரொம்ப பாசமா இருக்கார். எனி டைம் எனி ஹெல்ப். நான் ஒரு ஏடிஎம் மாதிரி. இந்தா இப்பவும் எனி டைம் தானுங்க. ஒரு குவார்டர் கிடைக்குங்களா? இப்பன்னு பார்த்து இல்லையப்பா, உயிரை கெட்டிருந்தா கூட கொடுத்துருப்பேனே. எனி டைம் எனி ஹெல்ப், மறந்துடாதீங்க என்ன. வரேன் தம்பி. ஓகேண்ணா. ஜெய் ஹிந்த். சே, கை கெட்டினது வாய் கெட்டாம போயிடுச்சுங்களே. தலைவலியும் தரித்திரமும் தனக்கு வந்தா தான் தெரியும். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நான் ஒரு தத்துவம் சொன்னா நீங்க ஒரு தத்துவம் சொல்லணுமா? அதுவும் சம்பந்தமே இல்லாம. சம்பந்தம் இருக்கு. என் பைக் எரிஞ்சு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது சேரனை விட ஓவரா ஃபீல் பண்றேன்னு டயலாக் விட்டல. இப்போ உனக்கு ஒரு சோகம் புலம்புறல, அதான். அது இது ஒண்ணுங்களா? அதான் கேக்குறேன். என் பைக் எரிஞ்சதும் உன் குவார்டர் நலவுனதும் ஒண்ணா? உங்களுக்கே தெரியுது இல்லைங்க எது பெருசுன்னு. எப்படிப்பா கரெக்ட் மாதிரியே தப்பு தப்பா பேசுற? சூப்பர் ஐடியாங்க. ஸ்டார் ஹோட்டல். ஸ்டார் ஹோட்டலா? ஏய் அங்கெல்லாம் போனா பயங்கரமா செலவாகும்பா. சி, எங்க அக்காவை கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்க? நான் அதுக்காக ஒரு ரூபா கூட டவுரி வாங்கல. எனக்கு இது கூட பண்ண மாட்டீங்களா? ஐ அம் இன்சல்ட். சுரா, 5 ஸ்டார்லாம் நம்ம சிலபஸ்லயே கிடையாதுயா. சுரா, தேவலோகத்து தேவதையே தோசை சாப்பிடுது. அங்க பாரு, பெப்சி உமா மாதிரி இல்ல. இங்க பாருங்க, வெள்ளைக்காரன் எவ்வளவு ஸ்டைலா ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. இதை விட்டு பெப்சி மா கோக் பத்மா பனிசரா புஷ்பான் வாங்க போலாம். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், தப்பா எடுத்துக்க மாட்டேன்ல? உனக்கு சுத்தமா டேஸ்ட்ங்கிற மேட்டரே கிடையாதுயா. டேஸ்ட்டை பத்தி நீங்க பேசுறீங்களா? இந்த சட்டை, இந்த பேண்ட், இந்த பெல்ட்
மூணு மொட்டை மாடலேருந்து திருடின மாதிரி இருக்கு. தயவுசெய்து நீங்கள் பேசுகிறீங்க டேஸ்ட்டை பற்றி. வாங்க போகலாம். சிப்ப நான் போய் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வந்துடுறேன். ம் ஐ வைக்கத்தை பாரு. 1 2 1 5 ஐ. Good evening, sir. Would you like to go for a buffet or a la carte? அதெல்லாம் காட்டல சார், அங்கே காட்டுறேன் பாருங்க. அது எத்தணும். What? ஒரு கட்டிங்ஸ். Oh, அதுவா சார்? டுடே இஸ் ஃப்ரைடே, இன்னைக்கு ஆல்கோஹால் கிடையாது. தயிர் வடை இல்லைம்மா அது. என்னம்மா கண் எதிரே வச்சிருக்க இல்லைன்ற? சார் அது இருக்கு, ஆனால் எனக்கு சர்வ் கிடையாது. நான் யார் தெரியுமா? ஒரு ஃபோன் போட்டால் என்ன தெரியுமா? நான் ஒரு ஃபோன் போட்டால் அவன் வேலையே இருக்காது. போய் எடுத்துருவா. ஆனால் நான் ஃபோன் பண்ண மாட்டேன். நீ பார்த்தா நல்லவமா இருக்க. 20 rupees இது உனக்கு. இப்படி உன் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி ஏற்றலாம். சார் பரவாயில்லம்மா. என்ன பண்ணுறது இவனை? ஏமாந்துட்டேன் சுரா, அது பெப்சியுமா கிடையாது. 1 minute. அப்படிப்பட்ட ஆளோ? இட்ஸ் ஓகே. உனக்கு என்ன தானே வேணும்? டேக் இட். சரக்கு கொடு. சுரா, அவனை பார்த்தா என்ன பாய்ஸை மட்டும் பிடிக்கிற ஆள் மாதிரியா தெரியுது? பின்ன என்னங்க அவ்வளோ டைட்டாக டிஷர்ட் போட்டு என்னங்க நினைக்கிறது? கண்ணு முன்னாடியே வச்சுட்டு தரமாட்டானுங்க. சே கலிகாலங்க இது. இது ஃபாரினர்ஸாக இருந்திருந்தா கொடுத்துருப்பான்ல. ஃபாரினர்ஸுக்கு திருவணுங்களா? ஹேய், நாளைக்கு நான் சவுதி போகிறேங்க. சவுதியில் நானும் ஃபாரினர்ஸ். இதே மாதிரி ரோட்டில் அங்கே வச்சிருப்பாங்களே, அங்கே நான் யாரும் காட்டுறேங்க உங்களுக்கு. சரி விடு சுரா. விட முடியாதுங்க. விட்டா உங்களுக்கு எனக்கு என்னங்க வித்தியாசம்? விட முடியாது. நீங்க மெயின் ரோட்ல வெயிட் பண்ணுங்க. ஏன்? நீங்க மெயின் ரோட்ல வெயிட் பண்ணுங்க. இந்த பக்கம் ஒருத்தன் போனா பாத்தியா? யார்? சிவப்பு சட்டையா? அப்படி போயிட்டு லெஃப்ட்ல போயிடு. ஏய் வாடா வா வா. ஏய் கைய விடா. யாரா நீ? பிரியா தெரியலையா? நான் தான் சிவா. சிவா? டேய் யாரா போட்டோ தொடச்சது? ஐயா நான் தான் தொடச்சிட்டு இருந்தேன். சின்னம்மா கூப்பிட்டாங்கன்னு போயிட்டேன். இப்ப சரியா மாட்டேங்க. பிஏ சார், இவள உடனே நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு மாத்திரு. போ போ. ஹாய். யோ காஃபி உண்டாயா? சார், என்னையா? மேடத்தோட போட்டோ சாஞ்சதுக்கே இவ்வளவு கோவப்படுறீங்க. நான் சொல்ல போகிற விஷயத்த கேட்டா? என்ன விஷயம்? இல்லை சார், தாய் இல்லாத பொண்ணு. யோ சுற்றி வளைக்காம விஷயத்த சொல்லியா? ஐயா காப்பி. யோ காஃபி கட்டா 1 நிமிஷத்தை சொல்லிருக்கண்ணா. நீ சொல்லியா? சின்னம்மாவை ஒரு பையன் கூட நம்ம ஆளுங்க பார்த்துருக்காங்க. டாய் பிரியாவை பிக்கப் பண்ணிட்டியா? ஐயா நீங்க முதலாளி, உங்க பொண்ணை நான் பிக்கப் பண்ணலாம் ஐயா. டாய் காலேஜ்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டியான்னு கேட்டா வேலைக்கார ராஸ்கல். வீட்டுக்கு வாங்க. ஹாய் டாடி. ஏ செல்லம் காரங்கம்மா. அப்பா அது வந்து சரி சரி இனிமே கார்ல போமா. உனக்கு கார்ல போறதுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்க, அப்பா உனக்கு ஹெலிகாப்டரே வாங்கி தரேன். அப்பா எனக்கு பைக்ல போறதாப்பா பிடிச்சிருக்கு. நீ படிச்சு கிழிச்சது போல இனிமே காலேஜுக்கெல்லாம் போக கூடாது. உனக்கு வெளி உலகத்துக்கு இனிமே எந்த தொடர்பும் கிடையாது. இந்த போன் இனிமே சாப்பாடு வேணும்னா கூட எனக்கிட்ட போன் பண்ணி தான் கேட்கணும். யாருக்கிட்ட?
ஆ? ஃபோன் எடு சிவா. ஃபோனை எடுடா. ஹலோ சொல்லு பிரியா. சிவா, நம்ம மேட்டர் அப்பாக்கு தெரிஞ்சு போச்சு. மேட்ரா? நம்ம அப்படி எதுவும் பண்ணவே இல்லையே. சிவா, நம்ம லவ் மேட்டர் அப்பாக்கு தெரிஞ்சு போச்சு. லவ் மேட்ரா? என்ன இப்ப ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருக்காரு. ஹவுஸ் அரெஸ்டா? எனக்கு பயமா இருக்கு சிவா. பயப்படாது பிரியா, பயமே என்ன கண்டா பயப்படும். நீ கவலைப்படாத பிரியா, அடுத்த 5 நிமிஷத்துல நான் உங்க வீட்டில் இருக்கேன். நான் ஹீரோனே. என்னடா ஹீரோ? கார்டு கூட வச்சிருக்கேன் பாருங்க. கார்டை பார்த்தா பயந்துருவாங்களா? டேய் இறா மாமா, அவன் நிஜமாலுமே ஹீரோ மாமா. ஆமாண்டா, அந்த சென்னை 28 படத்துல 10 பேர் ஒருத்தனா வருவான்டா இவன். வீட்டில் நல்லா நல்லா இருக்கிறாங்க. விஜயலட்சுமி பொண்ணு கூட டூயட் போடுவானே அவன் தான்டா இவன். எப்படியோ நம்மள அச்சு போட்டு போறான், எதுக்கு வீணா உத வாங்கின்னு அவனை விட்டுலாம் மாமே. என்ன பண்றது மாமே? உள்ள அனுப்பிச்சா குமுறு கொஞ்சம் காய்ச்சிருவாங்க மாமே. பேசாம அடிச்சிடலாம் மாமே. நம்மளுக்குள்ள சண்டை வேணா, உள்ள கூட போய்க்கோ. ஐயா கேட்டா மட்டும் எங்களை அச்சு போட்டு தான் வந்தேன்னு சொல்லு. ஒன்னே இல்ல, ஓகேவா? பிரியா, பிரியா, பிரியா கழுத்துற. என்ன பிரியா இருக்கலாம். அது பக்கத்து கதவியா? காதலிச்சா கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. கதவுமா தெரியாது, பாதியில நிக்குது. போய் முக்கியம் பாத்து. பிரியா. சிவா, பாப்பலாம். தேங்க் காட். வந்துட்டான்டா அப்பா. டேய், என் பொண்ணை ஒரு கழுதைக்கோ இல்லை காட்டெருமைக்கோ கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் கொடுப்பேன் ஒழியா ஓ மாதிரி வெறும் பேலுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். மரியாதையை அவளை விட்டுட்டு வெளியில் போ, இல்லை நீ உயிரோட வெளியில் போக மாட்டேன். அப்பா, முதல்ல என்ன சுட்டுட்டு அப்புறமா அவரை சுடுங்க. என்ன? நான் எதுக்காக உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது? இதுனா ஒரே ஒரு காரணம் சொல்லுங்கள், நான் இப்பயே போகிறேன். தம்பி, ஓ அந்தஸ்து வேற, ஏன் அந்தஸ்து வேற. நீ குடிசையில் வாழ்கிறவன், நான் மாளிகையில் வாழ்கிறவன். நீ தண்ணி அடிக்கிறவன், நான் ஃபாரின் சரக்கு அடிக்கிறவன். நான் ஒரே ஒரு காரணம் தானே கேட்டேன், எதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ காரணம்? அப்போ என்கிட்ட பணம் இல்லாதானே உங்கள் பிரச்சனை? மிஸ்டர் கோடீஸ்வரன், நான் போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். ஒரு 40 பேஜஸ் நோட்டில் குறித்து வச்சுங்க. உங்களை விட ஒரு பெரிய பணக்காரன் ஆகிட்டு உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணல, என் பேர் சிவா இல்லை. என்ன மாத்தாண்டா ஃபிகரோட வந்திருக்க? சீட்டாட வந்தியா? ஏய், இங்க சீட்டாட வராம பூ பறிக்க வருவாங்க. ஏய், நீ போ எங்க அப்பான்ட்ட. இந்த ஹனியை நான் பாத்துக்கிறேன். ஏன் பதட்டப்படுற? அந்த 1 லட்சம் ரூபாவை காலைல கொண்டாந்து தரேன். 1 லட்சம் ரூபாய் இந்த முடிய கூட சுட்ட முடியாதுடா. இது மணி பிரச்சனை இல்ல, மான பிரச்சனை. உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. ஏப்பா, உனக்கு எதனா வெட்டினா இந்த நகத்தை வெட்டிக்கப்பா. ஏய், சரி இதே சேர்த்து வெட்டிக்கப்பா. என்ன நக்கலா? என் காலில் இது சேர்த்து வெட்டிக்கோ. உன் நகத்தை வச்சுனா நான் காவலிப்பேன். உன்னை கொய்ய விட்டேன்டா. ஏய் 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 விடா. ஏய் விடா. ப்ளீஸ் விடா. அரா. பிரின்ஸ், நீ என்ன பண்றீ? அவனை கீழ வெயிட் பண்ணல. ஒரு முக்கியமான விஷயம். நாளைக்கு சவுதி போறேன். அங்க பொண்ணுங்களை பார்த்தாலே வெட்டிடுவாங்களா? நான் பாத்துக்கிறேன், நீ கீழ போ. 6 மாசம் சவுதியில என் கைதான் எனக்கு முக்கியம். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஏய், கிங்க வர. ஏய் பிச்சை. இது என்ன கிளப்பா கசாப் கடையா? வெட்ற குத்துறேன்னு சொல்லிட்டு அவனை விடுறா இடியட். 7 years இதே இடம். உன் முடி கருகருன்னு இருக்கும், ஆனா இதே ட்ரெஸ். நீ கொடுதா எங்க பாப்பா மாதிரி இருந்தே இப்ப பழுத்த பீப்பா மாதிரிக்கிறே.
ஒரு கேம் ஒரு வின்னர். நான் ஜெயிச்சிட்டேனா நீ என்கிட்ட இருந்து பிடிக்கிட்டு போன புகழ் பேர் பணம் எல்லாம். நீ ஜெயிச்சிட்டேனா பாஸ்போர்ட்டு டிக்கெட்டு 1 லட்சம் ரூபாய் பணம் கழிச்சிடுறேன். டாடி டாடி டோன்ட் வரி, இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இதென்ன பொங்க இருக்குங்க? நீங்க ஜெயிச்சா 50 லட்சம், நாங்க ஜெயிச்சா 1 லட்சமா? நான் ஒத்துக்க மாட்டேன். ஏய், உனக்கு உன் கை வேணுமா வேணாமா? ஒரு கேம் அதுல திறமை இல்லையே, வெறும் லக்கு தானே. நீயும் கில்லாடி நானும் கில்லாடி, நம்ம 2 பேர் திறமை ஈக்குவல். மிச்சம் இருக்கிறதுடா லக். ஆடலாமா? ஓகே. இடி இடிக்குது, மின்னல் மின்னுது. மின்னல் மின்னுச்சுன்னா மழை பெய்யும். மழை பெஞ்சா சீட்டு நனையும். சீட்டு நனையாது, ஏன்னா அது வாட்டர் ப்ரூஃப். நமக்கு மொக்க காடு, அந்த ஒயிட் டாப்பாக்கு நம்மளோட மொக்காடு. மொக்கை ஜெயிச்சிட்டோம். யூ ஆர் லக்கி பாய், யூ வன் தி கேம். நீ ஜெயிச்சிட்ட. அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்துச்சுன்னா நீ எனக்கு பிள்ளையா பிறக்கணும். உனக்கு பிச்சைன்னு பேர் வைப்பேன். பாஸ்போர்ட் டிக்கெட் கடன் கழிஞ்சிருச்சு. டேக் இட். சூப்பர் சூப்பருங்க. கலெக்ட் கிங் கிறுக்கு, நீ தோத்துட்டு அவங்கள சும்மா விட்டா நான் என்ன சரைக்கவா போவேன்? நான் என்ன உன்ன மாதிரி எச்ச நினைச்சியா? ஐ எம் அ ஜென்டில்மேன். இது சிங்க குட்டி, மை ஸ்வீட் பாய். கலட்டு மாங்கா. பண்ணாரம் துப்பாக்கியில சுடணும்னா இரும்பு குண்டு வேணும்டா. என்னை யாரை ஏமாத்த முடியாது. ஏன் லேட்டு? காலேஜ் முடிச்சு நேரம் வர வேண்டியதானே? சாரி மச்சான், ப்ராக்டிகல்ஸ் 2 ஹவர் எக்ஸ்டெண்ட் ஆகி போச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. சரி விளாடு. ஆட்டம்லாம் இருக்கட்டும், நீ அடிச்சது யாரோட ஆளுங்க தெரியுமா? தெரியாது. தேவராஜோட ஆளுங்கடா. அவன் ஆளுங்களை ஏன்டா அடிச்ச? நியாயத்துக்காக அடிச்சேன், தர்மத்துக்காக அடிச்சேன். சரி விடு, சரக்கு அடிச்சா எல்லாம் சரியாயிடும். அறிவு இருக்காடா உனக்கு? எவ்வளவு சீரியஸான மேட்டர் பேசிக்கிட்டு இருக்கேன், ஓசி குடிக்க அலையிற. டேய் அதை விட்றா, அடு. இப்போ இந்த 2 எந்த அடிக்கட்டும்? அதான் இந்த காக்கா நீ எப்ப பேசலாம் வருது, ஏன்டா அதே மாதிரி பேசுற? மச்சி நான் அந்த அர்த்தத்துல போதும் விளாடு. எப்படி விளையாடுறது? இவன் திருந்த மாட்டான்டா. டேய் அவனை பாத்தியா? நாம காதலிக்க ஆரம்பிச்சு இன்னியோட 50 நாள் ஆகுது. இந்த 50வது நாள் ஃபுல்லா உங்கூட தனியா இருக்கணும்னு ஆசைப்பட்டது தவறா? இந்த பார், நீ காலேஜ் கட் அடிக்கிற, நாம 2 பேரும் மாயாஜால் போறோம். என்னது எக்ஸாமா? இத பாரு, காதல்ல ஜெயிக்கணும்னா சில பரீட்சையில தோத்துதாம டேய் ஆகணும். மச்சான் மச்சான் மச்சான், உன் கணக்குல 4 டீ 2 பஜ்ஜி சொல்லிக்கிட்டா? சொல்லிக்க போ. உனக்கு வேணுமா? ஓகே 3 டீ 2 பஜ்ஜி. ஷூர். யா. டேய், என் கேர்ள் ஃப்ரெண்டோட பேசும்போது என் அக்கௌண்ட்ல டீ சொல்லாதன்னு எத்தனை தடவை சொல்றது? என்ன பண்றதுடா? அப்ப கேட்டாதான் நீ வாங்கி தரேன். உன் கூட சேர்ந்து சுத்துற பொறுக்கிகளுக்கு இப்படி காசை செலவு பண்ணா என்ன வச்சு எப்படி காப்பாத்துவான்னு கேக்குறாவோ. கவலையை விடு மச்சி, நாம 2 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணி காப்பாத்துவோம். அறிவில்ல உனக்கு? அவ உன் தங்கச்சி மாறிடா. ஹேய், ஃபிகருக்காக என்ன சண்டை போடுறீங்க? சரி யாரலாம் வா. ஆல் ரீல்ஸ் மச்சி, பஜ்ஜி கிழவை. தேவராஜ் ஆளுங்கடா. ஏய், தேவராஜ் உன்னை கூட்டுற சொன்னாரு, வண்டியில ஏறு. இல்லைண்ணா வண்டி உண்மையில ஏறும். வாங்க போலாம். ஏய், இதுக்காக கண்ணு கட்டுறீங்க? நாங்க போற இடம் உனக்கு தெரியக்கூடாதுல்ல. டேய் வண்டி ஏடுறா. பிரியாணி ஸ்மெல், பெரிய மேடு. हम आपके कौन?
சவுகார்பேட். எங்கே போகிறானுங்க ஒன்றுமே தெரியலையே. டேய் ஸ்பென்சர் ரைட் ஆடுறா. டிரைவர் ஆல்பர்ட் தேட் ரைட் எடுத்துக்கோ. அப்படியே நேராக போ. அண்ணே அந்த பக்கம் போகாதீங்க, ஒன் வே, டிராஃபிக் அதிகமாக இருக்கும். இப்படியே பிரசவ ஆஸ்பத்திரி சுற்றி போயிடுங்க. டேய் சார் சொல்கிற மாதிரியே போடா. நீதான் சிவாவா? நீதான் தேவராஜா? என் எதிரில் இது வரைக்கும் எவனும் பேர் சொல்லி கூப்பிட்டதில்லை. என் எதிரில் கூட இது வரைக்கும் வெட்டியா இது மாதிரி எவனும் பேசுனதில்லை. மேட்ரு சொல்லு. என் ஆளுங்களை எதுக்கு அடிச்சு? அவனுக்கு தப்பு பண்ணாங்க அடித்தேன். நீ தப்பு பண்ணா ஒன்னையும் அடிப்பேன். ஏய் ஏய் ஏய், நீ யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? நிற்கிற இடத்துல புதைச்சிடுவேன். புதைச்சாலும் முளைப்பான், எரிச்சாலும் உதிப்பான். அவன் தான் இந்த சிவா. தம்பி சிவா, என்னை பற்றி உனக்கு சரியா தெரியாது. 8 வயசுலயே கையில் கத்தி எடுத்தவன். தேவராஜ் 3 வயசுல கத்தி ஊரே எழுப்பினவனா? என்கிட்ட வச்சுக்காத, போயிடு. ஏய், ஒரே ஒரேல 2 கத்தி இருக்க முடியாதுடா. இங்கே நான் தான். ஏன் ஒரு குவார்டர் பாட்டில் 2 கட்டிங் இல்லை? இது மாதிரி மொக்க எக்ஸாம்பிள்லாம் எனக்கு கூட தெரியும். நீ உன் ரூட்டில் போ, நான் என் ரூட்டில் போகிறேன். ஏன்னா உன் வீடு மயிலாப்பூரில், என் வீடு டி நகரில். மரியாதையாக சொல்கிறேன், போயிடு. இல்லைனா மேலே போயிடுவேன். ஏய் தம்பி, நீ இந்த தொழிலுக்கு புதுசு, குழந்தை. என்ன சொன்ன? என்ன மேலே அனுப்ப போறியா? எண்ணி 7 செகண்டில் நான் உன்னை மேலே அனுப்புகிறேன். புரியல? அங்கே பாரு. உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க. ஆனால் என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். அங்கே பாருங்கண்ணா. ஐயோ, சொல்லாம சொல்லுவேன், அல்லாம அல்லுவேன், கில்லாம கில்லுவேன், கொல்லாம கொல்லுவேன். ஊருக்குள்ள என் பேரு குப்புசாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னா ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் குப்புசாமி. ஆளை விடுற சாமி. யோ வாங்கயா. டேய், நான் ரவுண்டா புகை விடுற ஸ்டைல பார்த்து எவ்வளவு ஃபிகருங்க என்ன ரவுண்ட் கட்டுது தெரியுமா? டேய் மச்சான், ஒபாமா ஒயிட் ஹவுஸ்ல ஒண்ணுக்கு போனத பிபிசில காட்டினாங்க, நீ பாத்தியா? ஆமா சித்தார்த், நான் கூட பார்த்தேன் டிவியில். அவர் ஏய், நான் நக்கல, நான் சொன்னதே உங்க காதல விழல. இப்போ ப்ரூவ் பண்றேன் பாரு. இந்த பாரு, திவ்யா வந்துட்டு இருக்கிறா. அவ நம்மளை கிராஸ் பண்ணும்போது யாரை பார்க்கறான்றதை மட்டும் பாருங்க. ஏய், பாத்தீங்களா அவ யாரை பார்த்துட்டு போறான்னு? யாரை பார்த்துட்டு போறாங்கிறது முக்கியம் இல்லை. பொறாம பிடிச்ச பயலுங்க. ஏய் சிட், வேற கோயிங் மச்சான். என் ஆள் அங்க வந்துட்டு இருக்கு. சைக்கிளை வச்சு எப்படி கவுக்குறேன் பாரு. ஓட்டோ எப்படிடா? வாடா 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 வாடா. அவளை கவுத்திட்டு வரைய சொல்லிட்டு போய் நீ கவுந்துட்டு வந்திருக்கிற. டேய், அவங்க சிரிச்சா கூட பரவாயில்ல, வெக்கமே இல்லாம நீ எப்பறம் சிரிக்கிற? சாதாரண ஸ்லிப் ஆனதுக்கே இந்த ஓட்டு ஓட்டுறே. நேத்துக்கு சார் எங்க போய் பல்பு வாங்கிட்டு வந்தாரு தெரியுமா? மச்சான் மச்சான், அது மச்சான். மச்சான், இது வீட்ல ஃபங்க்ஷன். என்ன ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது எங்க வீட்ல. மச்சான், நீ இந்த மேட்டர் நான் சொல்லு. சொல்றேன். அதெல்லாம் முடியவே முடியாது. கண்டிப்பா ஃபிளாஷ்பேக் போட்டே தீரணும். நேத்துக்கு என்ன நடந்துச்சுன்னா, நாட் பேட். நல்லா இருக்கே.
சீக்கிரம் வாங்க, தெகத்தி பண்ணு போட்டிருக்க போறாங்க. போலாமா? ஆண்டியா? இதோட ஆண்டி ஹீரோ இல்ல மச்சான், அவன் பாக்குறதுக்கு என்ன பார்க்கறதுக்கு? உனக்கு லவ்வாலஜியே தெரியல. இந்த பாரு மச்சி, டெய்லி நாம ஒரு 1000 பொண்ணுங்களை பார்ப்போம், ஒரு 10,000 பொண்ணுங்க நம்மளை பார்க்கும். பார்க்குற எல்லாரையுமே நாம லவ் பண்ண முடியுமா? உனக்குன்னு ஒருத்தி வருவா, முத அவளை நீ பார்க்கும்போது மணி சும்மா டாங்கு டாங்குன்னு அப்படி போடு. நான் அதை சொல்லலை. முத பார்க்கும்போது பெல் அடிக்கும், பளிச்சுன்னு லைட் எரியும், அதை சொன்னேன். நிஜமாவா சொல்ற பரத்? சத்தியமா சொல்றேன். டேய் மச்சான் உங்க அப்பாடா. டேய் நீ உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்டடா. இந்த ரவுடி பையலோட சேர்ந்து இந்த குட்டிச்சவரில் உட்காந்து நீயும் குட்டிச்சவரா தானே போக போறேன். படிக்கிற வயசுல பீடி சிகரெட்டு தண்ணி படிப்புல ரொம்ப பெரிய ஆளா வருவடா. டேய் இந்த குட்டிச்சவரில் உட்காந்து உப்பு உப்புன்னு ஊதுறியே, அது சிகரெட் இல்லடா, உங்க அப்பனோட ரத்தம்டா, ரத்தம். ப்பு. ஐயோ, யூத்தோட ஃபீலிங்ஸை எந்த அப்பனுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாடா. சரி விடு மச்சான், ரொம்ப ஃபீல் பண்ணாத. Iron powder is critical in this preparation. The tube-like particles must stick to the circumference of the thread. Take 5 ml of vajram. Okay. Add a few pieces of glass. Really? Then 1 teaspoon of rust powder. Okay. Boil it well till bubbles ஏய் rise. காது மேல அடிச்சு கம்முன்னு அது வரைக்கும் போயினே இருப்பேன். வஜ்ரத்தி வாட்டலோட மிக்ஸ் பண்ணி நூல்ல ஏத்துக்கடனா ஓவரா பீட் விட்டுனுக்குற. டேய் மச்சான், உன் பாட்டி பாட்டி இந்த விலங்காத பயல்களோட சேராத நான் கேக்குறானா? என்னாச்சு பாட்டி, இதுக்கு எல்லாரும் கூட்டு வந்திருக்கீங்க? உங்க பிரச்சனை என்னன்னு தம்பிட்டு சொல்லுங்கம்மா. தம்பி, தெருக்குழாவுல டேப் உடைஞ்சு ஒரு வாரமா பைப்ல தண்ணி வரல. நாங்களும் கலெக்டர்ல இருந்து கவர்னர் வரைக்கும் மனு எழுதி கொடுத்திருக்கோம். இது வரைக்கும் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நாங்க உங்களை தான் தம்பி நம்பி இருக்கோம். தம்பி, குடிக்க தண்ணி கூட இல்லாம இருந்துடலாம், ஆனா எவ்வளவு நாளைக்கு தான் நாங்க நியூஸ் பேப்பரே யூஸ் பண்ண முடியும்? அது சரி பாட்டி, எனக்கு இவங்க கஷ்டம்லாம் புரியுது, ஆனா இதெல்லாம் அவங்க ஏன் என்கிட்ட சொல்றாங்க? இனிமே எல்லாம் அப்படித்தான். அது இல்லை நக்குல், இனிமே அப்படித்தான். கவலைப்படாதீங்க சார், உங்க பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். தைரியமா போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி தம்பி. இந்த ஏரியா எம்எல்ஏ யாரு? ஏகாம்பரம். வணக்கம் சார், இந்த உடஞ்சி டேப்பை நீங்கள் தான் சரி பண்ணணும். ப்ளீஸ், கஷ்டப்படுற இட ஜனங்க சார், அவங்க குடிக்கிறதுக்கோ குளிக்கிறதுக்கோ தினமும் மினரல் வாட்டர் வாங்க முடியாது. அவங்க நம்பி இருக்கிறதே அந்த ஒரே ஒரு தண்ணி பைப்பு தான். தயவுசெய்து நீங்கள் தான் சார் இந்த ப்ராஜெக்டை முடிச்சு தரணும். தம்பி, உன் நிலைமை என்னன்னு எனக்கு புரியுது, ஆனால் நான் இது வரைக்கும் யார் காலையும் வந்ததில்லை சார். தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். உங்கள் ப்ராஜெக்டோட வேல்யூ எவ்வளவு? 60 ரூபா சார். நீ சொல்லு சார் தான், அது 10% 6 ரூபா வருது. அதை வளைச்சி நீ கொடுங்க, நான் காரியத்தை முடிச்சிருக்கேன். 6 ரூபாயா? என்ன சார் வாய் பழக்கிறீங்க? நாங்கள் ஓட்டுக்கிட்டு வரும்போது 1000 2000 அண்டா குண்டா செல்லு இதெல்லாம் வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டியா? நாங்கள் அதெல்லாம் இப்படி தானே வசூல் பண்ணணும். ஐயோ, நல்லது செய்ய கூட லஞ்சம் கொடுக்குமா சார்? இதான் சார் அப்பவே சொன்னேன் முடியாதுன்னு. சார் கோச்சுக்காதீங்க சார். சிவா, வேற வழி இல்லை, கொடுத்துரு. சார் 3 ரூபாய் தான் இருக்கு சார். 3 ரூபாயா? 6 ரூபாயில ஒரு விஷயம் குறையாது சார். இந்த 3 ரூபாய் வச்சுங்க சார். 50 காசுக்கு இந்த சாக்லேட் வச்சுங்க. மீதி சார், மிச்சத்துக்கு வெளில இருக்க என் வண்டி எடுத்துங்க. வர சார். மச்சான், இது நீ ஆசாசியா வாங்கின வண்டியாச்சுடா. மச்சா, இனிமே அந்த மவுண்ட் ரோட் பப்புக்கே போக கூடாதுடா. நேத்திக்கு ட்ரை பண்ண கரெக்டா பிடிச்சிட்டாங்க அண்டர் ஏஜ்னு. பேசுதார் படிக்கிற வயசுல என்ன பப்பு கிளப்னு போகும்போது யாரா பெரியவங்க கூட்டு போக கூடாது. காலையே வந்து வட நவரு. ஏய் தொரடா டேய், அடிச்சு வாய்க்கெல்லாம் குழப்பிடுவேன். ஏய் வாடா டேய். சைட் டிஷ் வேற சொல்லணும்டா. டேய் பீர் வானடா. ஒரு பாட்டில் பீர் குடிச்சா 2 பாட்டில் ஒண்ணுக்கு வருது. அப்ப 2 பாட்டில் ஒண்ணு கூடி பீர் வரதானே. அது சீக்கிரம் பா, நல்ல சில்லுன்னு இருக்கணும். வர சரக்குல போதையில ஜாக்கிரதையா சொல்லிட்டேன்.
டே நெக்குல் இன்னும் கொஞ்சம் நாளாக குடிச்சிட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆறியாமே நீ? ஏய் பாட்டு அப்படிறா நான்லாம் ஆஃபஸ்ட்டு அசையாம இருப்பேன் தெரியுமா? ஏய் நிறைய கம்ப்ளைண்ட் வருதுடா. யாரா சொன்னாதான் தெரியும் உனக்கு, பார்த்துக்கோ. போகலாம்டா. போடு சேர் போடு சேர். ஏய் தண்ணி போயிட்டு எடுத்துடா. ஏய் வாட்டர் பாய் சீர் எடுத்துறேன். காலையிலேருந்து வேலை செய்யணும் பத்தியா? என்ன மச்சான் லவ் பண்ணுறியா? ஏன்டா இவ்வளோலாம் நடந்துருக்குது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்ன மாமா மரியாதை? மச்சி அவளுக்கு ஆம்பளைகளை கண்டது தானே பிடிக்காது. கவலையை விடு. நேராக பாம்பே போய் ஆப்ரேஷனை பண்ணிக்கிட்டு நாம் எல்லாரும் பொம்பளைலாம் மாறிடுவோம். டேய் இவனுக்கு குவார்டர் பீருக்கு மேலே வாங்கி கொடுக்காதுன்னு சொன்ன கேட்டியா? ஒரு ஃபுல் பீரை வாங்கி கொடுத்து அதில் ஆஃபை குடிச்சிட்டு ஆப்ரேஷனை பற்றி பேசினுக்குது பண்ணாடு. மோடியை மோண்டி பார்த்துட்டு வளர மாப்பிள்ள விடு. ஆசிக் எவ்வளோ ஆச்சு? 84 ரூபாய்ச்சுண்ணே. சரிண்ணா. 4 இந்த மைண்ட் 8 இந்த ஹேண்டு ஓகே. ஏய் மொத்தம் 434 ரூபாய் வாங்கி கொடுத்துருக்கேன். உருப்படியாக இருந்தால் 1000 தான் கொடுங்க. எல்லாம் வாங்கி கொடுத்த வாயில் கை விட்டு மாந்தி எடுத்துட்டு குடிச்சிட்டு போயினே இருக்கு. உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன் அப்படின்னு பெர்னாட் சார் யார் ஜானகி சார் அவர் சொல்லியிருக்கிறாரு. உன் காதலியின் தோழியை பற்றி சொல், உன் காதலியை பற்றி நான் சொல்கிறேன். சொல்லு மச்சி சொல். அவன் ஃப்ரெண்டு பேர் ஷீலா மச்சி. ஷீலா நாளைக்கே போகிறோம். அந்த ஷீலாவை மீட் பண்ணுறோம். உன் காதலியை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக அவர்கிட்டேருந்து பீராண்டிட்டு வா. என்னடா ஐடியா கேட்டுகிட்டே இருந்தால் திடீர்னு ஆளை காணும். ஒருவேளை எஸ்கேப் ஆகி இவனையும் காண்டா. 2 பேரும் ஓட்டுறானுங்கன்னு நினைக்கிறேன். கெட்ட பசங்க இவனுங்களோட நீ சேராத. தயவுசெய்து பில்லு பே. என்ன அது 3 பேர் தான் அதுக்குள்ளேயே சிலிண்டர் போட்டானுங்க. என்னோட உனக்கு தான் நல்லா இருக்கு. ஓ அதை வச்சு பில்லு பே பண்ணு. மீதி இருந்தால் அதில் ஒரு ஆஃப் பாயில் வேணுமாடா. உங்களை எனக்கு முன்ன பின்ன தெரியாது. இருந்தாலும் ஆண்டவர் சன்னிதானத்தில் நின்று பிரியாவை பற்றி கேட்கறதுனால நீங்கள் உண்மையாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வாழ்க்கையில் சில விஷயங்கள் ஏன் இப்படி இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் பிரியா. அவளுக்கு ஒரு 3 வயசு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு நாள் பயங்கர காய்ச்சல். அவசரமா அவளை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடினாங்க. அவங்க போனது ஒரு ஆம்பளை டாக்டர் கிட்ட. அவ எவ்வளவோ கத்தியும் கதறியும் சொல்ல கேட்காம அவளுக்கு ஊசி போட்டிருக்காரு அந்த ஆம்பளை டாக்டர். அந்த நொடியில தான் அவளுக்கு ஆம்பளைங்க மேல ஒரு சின்ன வெறுப்பு ஏற்பட்டிருக்கு. அவ ஆண்களை வெறுத்தாலும் மத்த விஷயங்கள்ல ரொம்ப நார்மலா தான் இருந்தா. சுமாரா படிப்பா, எல்லா கிளாஸையும் கட்டடிப்பா. ஆனா எக்ஸாம்னு வந்தா மாட்டிக்காம பிட்டடிச்சாவது பாஸ் பண்ணிடுவா. எஸ்டி சூர்யா, டி ராஜேந்தர் படங்கள்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பிளாக்ல டிக்கெட் வாங்கியாவது முதல் நாள் முதல் ஷோ போய் பாப்பா. இது எல்லாத்தையும் விட அவளுக்கு பரதநாட்டியம்னா உசுறு. 6 வயசுல இருந்து கத்துக்கிட்டு இருக்கா. இன்னும் கத்துக்கிட்டே தான் இருக்கா. சாகரத்துக்குள்ளேயாவது அரங்கேற்றம் பண்ணிடணுங்கிறது தான் அவளோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே. அப்ப அவங்களுக்கு சாவே கிடையாதா? நீங்க சொல்லுங்க மேடம். அவ ஒரு விஷயத்தை வெறுக்க ஆரம்பிச்சா அவ மனசு மாத்துறது ரொம்ப கஷ்டம். பொதுவா ஆண்கள்னாவே நம்பிக்கையானவங்க இல்லைங்கிறது அவளோட எண்ணம். அதை நீங்க எப்படி மாத்த போறீங்கன்னு எனக்கு தெரியல. அதை நீங்க பார்க்க தானே போறீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஆமா உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அப்ப எனக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. எதுக்கு? சும்மா சொல்லுங்க சொல்றேன். ஆல் தி பெஸ்ட். ஓகே.